அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைத்த வார்த்தையை விரும்பிய நபர் அப்படியே பேச பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய இமேஜினேஷன் டெக்னிக்கை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போறோம். உணர்வு பூர்வமாக தொடர்ந்து சில நாட்கள் மனக்கண்ணால் நம்மால் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த நிஜ உலகில் அப்படியே நடக்கும். இமேஜினேஷன் பவர் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தையும் குரலையும் உங்களுடைய மனக்கண்ணால் நீங்க உணரணும். டெலிபதி மாதிரி செயல்படக்கூடிய ஒரு மெத்தட் இது. விரும்பிய நபருடைய முகத்தை தெளிவாக கற்பனை செய்வதற்கு ஒரு எளிய வழி இருக்கு. அந்த குறிப்பிட்ட நபருடைய போட்டோவை எடுத்துக்கோங்க. அது மொபைல்ல இருந்தாலும் சரி அல்லது ஹார்ட் காப்பியா நீங்க வச்சிருந்தாலும் சரி. ஆனால் அந்த போட்டோல அவங்க தனியாக இருக்கணும். குரூப்பா இருக்கிற மாதிரியான போட்டோவாக இருந்தாலும் அதை நீங்க கிராப் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். மேலும் அந்த புகைப்படத்துல அவங்க சந்தோஷமாக சிரித்த நிலையில இருக்கக்கூடிய போட்டோவாக இருக்கணும். அந்த போட்டோல அவங்களுடைய முகத்தை நீங்க ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த போட்டோவை நீங்க உத்து பார்த்துட்டே வரணும். 2 நிமிடம் அந்த போட்டோவை நீங்க பாக்குறீங்கன்னா அதற்கு பிறகு ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி அந்த போட்டோவை நீங்க இமேஜின் பண்ணுங்க. தொடர்ந்து சில நாட்களுக்கு இதே போல நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை உங்களால தெளிவாக கற்பனை செய்ய முடியும். சோ தெளிவாக அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை கற்பனை செய்யும் ஆற்றல் வந்ததற்கு பிறகுதான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியும். குறிப்பாக அவர்களுடைய கண்களையும் 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கும் அந்த பகுதியையும் நீங்க தெளிவாக பார்க்கணும். ஐப்ரோஸ்க்கு சென்டர்லையும் அவங்களுடைய கண்களையும் தெளிவாக பார்க்கக்கூடிய நிலை வரணும். சோ அந்த அளவிற்கு தெளிவான ஒரு இமேஜினேஷன் பவர் வந்ததற்கு பிறகு 7 நாட்கள் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் 4 to 5 டேஸ்க்குள்ள ரிசல்ட் கிடைச்சிரும். என்னைக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அன்னைக்கே நீங்க இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடலாம். கொஞ்சம் தாமதம் ஆகிறவங்க மட்டும் 7 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதற்கு மேல இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 7 நாளைக்கு இந்த மெத்தடை எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைச்சிட்டால் மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்லைனா 7 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நைட் ஷிஃப்ட் போறவங்களாக இருந்தீங்கன்னா காலையில நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க தூங்க போறதுக்கு 10 நிமிடங்கள் முன்னாடி இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க படுத்துக்கலாம் அல்லது உட்கார்ந்து கூட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்களை மெதுவாக நீங்க மூடிக்கோங்க. இப்ப உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு இந்த ரெண்டுத்தையும் குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் முதல் அதிகபட்சமாக 5 நிமிடங்கள் வரை கவனிக்கணும். எந்த விதமான மூச்சு பயிற்சியையும் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய உள்மூச்சு வெளிமூச்சை நீங்க கவனித்தால் போதும். கரெக்டா நீங்க மூச்சை கவனிக்கும் பொழுது நீங்க ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்க ஆரம்பிக்கும். உடலும் மனமும் லைட்டா ஃபீல் பண்ற ஒரு நிலை வரும். கிட்டத்தட்ட தூக்கம் ஏற்படுவது போல உணர்வு ஏற்படும். ஆனால் தூங்கிடாதீங்க, தூங்கக்கூடாது. இப்ப உங்களுடைய மனக்கண்ணால் அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை நீங்க தெள்ள தெளிவாக பார்க்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு முறை கூட நீங்க அவர்களுடைய போட்டோவை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேஸை நீங்க இமேஜின் பண்ணுங்க. உடனடியாக கற்பனை வரணும்னு நினைக்காதீங்க. அவசரமே வேண்டாம். பொறுமையாக அவங்களுடைய முகத்தை நீங்க பாருங்க. அவங்களுடைய முகம் தெள்ள தெளிவாக தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன வார்த்தை அவங்க கிட்ட இருந்து பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை அவங்க சொல்வது போல நீங்க கற்பனை செய்யணும். மனக்கண்ணால் நீங்க பார்க்கக்கூடிய அந்த முகம் நீங்கள் விரும்பிய வார்த்தையை பேசுவதை போல நீங்க கற்பனை செய்யணும். அவங்களுடைய குரலை தெள்ள தெளிவாக நீங்க கேட்கணும். என்ன வார்த்தையை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ரொம்ப வளவலன்னு பெருசா பேராகிராஃப் மாதிரி இருக்கக்கூடாது. சிம்பிளா ஷார்ட்
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2-3 வார்த்தைக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிடுன்னு அவங்க சொல்ற மாதிரி நீங்க கற்பனை செய்யணும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னா, உன்னுடைய கேரக்டர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணணும். தயவு செஞ்சு நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இதை நீங்க பயன்படுத்தணும். தவறான விஷயங்களுக்காக இதை நீங்க பயன்படுத்தும் பொழுது விளைவுகளும் தவறானதாக இருக்கும். பிரிந்து வாழும் உண்மையான நல்ல உறவுகள் மீண்டும் ஒன்று சேரணும்ன்றதுக்காக தான் இது போன்ற மெத்தட்ஸை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதை நம்ம தவறாக பயன்படுத்த கூடாது. சோ நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்தை அவங்க பேசுவதை போல ரிப்பீட்டடா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறைந்தபட்சம் 5 நிமிடங்களாவது ரிப்பீட்டடா அவங்க அந்த வார்த்தையை சொல்றத உங்களுடைய மனக்கண்ணால் நீங்க பார்க்கணும், கேட்கணும். கற்பனை களையக்கூடாது. அதே போல ஒரே வார்த்தை அல்லது ஒரே வாக்கியத்தை தான் நீங்க ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்க கொண்டு வரக்கூடாது. ஒரு 5 நிமிடங்களுக்கு அதை நீங்க கேட்டதற்கு பிறகு நீங்க அவங்களுடைய புருவ மத்தி ஐப்ரோக்கு சென்டர்ல அல்லது அவர்களுடைய கண்களை பார்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தைக்கு நன்றி தெரிவிச்சு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறாங்கன்னா, என்னிடம் மன்னிப்பு கேட்டதற்கு நன்றி அப்படின்னு நீங்க சொல்லணும். அவங்க உங்களை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா, என்னை பிடித்ததற்கு உனக்கு நன்றி அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்தை தான் அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க. சோ அதற்காக அவங்களுக்கு நீங்க நன்றியை சொல்லணும். சோ நீங்களும் பெரிய வாக்கியங்களாக எடுத்துக்க வேண்டாம். அவங்க சொல்ற விஷயத்திற்கு நீங்க நன்றியை சொல்லணும். உங்களுடைய மொழி எதுவோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க பேசுங்க. தூய தமிழ்லலாம் நீங்க வாக்கியத்தை அமைக்க வேண்டாம். பேச்சு வழக்குல எப்படி நீங்க பேசுவீங்களோ அது போன்ற வாக்கியங்களை நீங்க உருவாக்குங்க. அந்த குறிப்பிட்ட நபர் எந்த ஸ்லாங்ல பேசுவாங்களோ அதே போல நீங்க உணரணும். சோ ஒரு 2 நிமிடங்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தைக்கு நீங்க நன்றியை சொல்லணும். அவர்களுடைய கண்கள் அல்லது புருவ மத்திய பார்த்துக்கிட்டே இந்த நன்றியை நீங்க சொல்லணும். இது ஒரு கற்பனைனே நீங்க நினைக்க கூடாது. ரியலா நடக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். எந்த அளவுக்கு ரியாலிட்டியா இந்த கற்பனை இருக்கோ அந்த அளவிற்கு வேகமா ரிசல்ட் கிடைக்கும். முதல் 2 முதல் 5 நிமிடங்கள் நீங்க மூச்சை கவனிக்கணும். அதற்கு பிறகு அவங்களுடைய உருவத்தை நீங்க மனக்கண்ணால் பார்க்கணும். பிறகு எந்த விஷயத்தை அவங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்க பேசுற மாதிரி நீங்க நல்லா ஃபீல் பண்ணணும். கடைசியாக அவங்க சொன்ன விஷயத்திற்கு நீங்க நன்றியை சொல்லணும். வெறும் நன்றின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடாதீங்க. உனக்கு என்ன பிடிச்சதற்கு தேங்க்ஸ், இந்த மாதிரி நீங்க சொல்லணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே இதை நீங்க ஃபாலோ பண்ணால் போதும். மெத்தட் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க டிவி பார்க்கறதோ அல்லது மொபைல் எடுத்து பார்க்கறதோ, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறது, இது போன்ற ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபடாதீங்க. அமைதியாக படுத்து தூங்கிடுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி உணர்வு பூர்வமாக நீங்க பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிஜங்களாக மாறும். அதனால தான் எப்பவுமே நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்முடைய கஷ்டங்களை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை குறித்த பயத்தையோ நினைச்சுக்கிட்டே படுக்க கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் அதை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்துட்டதாக நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே தூங்கணும். அப்படி நீங்க செய்யும் பொழுது சில நாட்களிலேயே அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும். இந்த மெத்தடை நீங்க முடிச்சதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வருதா, அவங்க பேசுறாங்களான்னு நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க. ரொம்பவுமே சந்தோஷமா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு நிம்மதியா தூங்குங்க. அடுத்த நாள் எழுந்ததற்கு பிறகும் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வேறு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நீங்க இப்படி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாது. நீங்க நினைக்கிற விஷயத்தை அவங்க பேசினதற்கு பிறகும் கூட இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. கரண்டா நீங்க 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா இதை சேர்க்க வேண்டாம். எந்த ஒரு மெத்தடையும் கரண்டா நீங்க ஃபாலோ பண்ணல அல்லது ஒரே ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடையும் கூட சேர்த்து நீங்க செய்யலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.